வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெள்ளை பூசணி கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு சின்ன வெள்ளை பூசணி எடுத்து அதை தோல் செத்திட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கப்பால் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதிலேயே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துடலாம். அதோட பச்சை மிளகாய், இதே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதில் வெங்காயம், இதோட கருவேப்பிலை, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்டா வெங்காயம் வதங்குறதுக்காக இப்போ சேர்த்துக்கிட்டேன், பாதி அளவு தான். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ இதில் பூசணிக்காயை சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம், அப்படியே வேகட்டும். நான் இடையில ஒரு 2 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போது இதில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை இது கூட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்தோன்னா அடி பிடிக்கும், அடி பிடிக்காமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். எனக்கு உப்பு இப்போ சரியாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்க வேண்டியதுதான். நம்மளோட அருமையான அற்புதமான வெள்ளை பூசணி கூட்டு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.